ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேத்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5 கொஷின் பேப்பருக்கான சொல்யூஷன் வீடியோஸில் போட்டிருக்கேன். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் டெட் பேப்பர் 1 கொஷின் பேப்பர், அதாவது 2022 நடந்த கொஷின் பேப்பர். 6 நாள் நடந்த கொஷின். அதில் 5 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். 6 நாளுக்கு 12 கொஷின் பேப்பர் இருக்கும். ஏன்னா காலையிலையும் மதிய வேலையிலும் 2 வேலையிலும் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதனால் மொத்தம் 12 கொஷின் பேப்பர். அதில் 5 கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் இது வரைக்கும் நான் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்லேயே அது இருக்குது, பாருங்கள். அந்த டேட் வைஸ் நான் கொடுத்துருப்பேன். போன இயரில் 14-15, அதாவது 2022 14-15-16 10வது மாதம் நடந்த அந்த எக்ஸாமு அந்த டேட் வைஸில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன், பாருங்கள். அது உங்களுக்கு இப்போ நியமன தேர்வுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவல்லேருந்து தான் மேக்ஸ் புக்கில் இருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க, ஓகேங்களா. எஸ்சிஆர்டி புக்லேருந்து படிங்க. அதில் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு கணக்குகளும் கேட்டிருக்காங்க, பயிற்சி கணக்குகளும் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16-10-2022 ஆஃப்டர்நூனில் நடந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோலையும் இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் எடுத்திங்கன்னா, ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் 30 கொஸ்டின் இருக்குது, மேக்ஸ் கொஸ்டின் இருக்குது. ஒவ்வொரு வீடியோலையும் நான் 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஷார்ட்கட் தேவைன்னா ஷார்ட்கட்டு அந்த இடத்துல கொடுத்துருக்குறேன். ஷார்ட்கட் எதுக்கெலாம் ஷார்ட்கட் இருக்கோ அதுவும் நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்றைக்கான வினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏறு வரிசையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட 3 அடுத்தடுத்த முழுக்கள் முறையே 2, 3 மற்றும் 4ஆல் பெருக்கி கூட்டினால் 83 கிடைக்கும் எனில் அந்த 3 எண்களையும் காண்க. ஏறு வரிசையில் எண்கள் கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த எண்கள் என்னன்னு கொடுக்கல, அடுத்தடுத்த எண்கள்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே முழுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நம்பராகவும் இருக்கலாம், மைனஸ் நம்பராகவும் இருக்கலாம். முழுக்கள் அப்படின்னாலே ப்ளஸ் வேல்யூ உண்டு, மைனஸ் வேல்யூ உண்டு, ஓகேங்களா. அந்த நம்பர் கூட 3 நம்பர் தான் எடுத்துக்கிறோம், அடுத்தடுத்த நம்பராக, ஓகேங்களா. ஏறு வரிசையில் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் அந்த 3 நம்பர்லேயும் ஒவ்வொரு நம்பர் கூடயும் ஃபஸ்ட் நம்பர் கூட 2, ரெண்டாவது நம்பர் கூட 3, அடுத்த நம்பர் கூட 4, 3 நம்பராலையும் பெருக்கிட்டு அது 3த்தையும் கூட்டினீங்கன்னா 83 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 3 எண்கள் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஈஸியானது தான். இது எப்படி போடலான்னு பார்க்கலாம், ஓகேங்களா. 4 ஆப்ஷன் இருக்குது. அடுத்தடுத்த 3 முழுக்கள் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளே எடுத்துக்கணும், நம்மளுக்கு தெரியல இல்லையா, அதனால் நம்மளே எடுத்துக்கிறோம். எக்ஸ்ன்னு ஒரு முழுக்கள் எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்த நம்பர் எப்படி இருக்கும், இதை விட 1 அதிகமாக இருக்கும், அப்போ +1. அப்புறம் இதுக்கு அடுத்த நம்பர், இதுலேருந்து இது 2வது நம்பர், எக்ஸ்லேருந்து 2வது நம்பர் எப்படி இருக்குன்னா, இதுலேருந்து 2 அதிகமாக இருக்கும், இது 1 அதிகமாக இருக்கும் அடுத்த நம்பர். அதுக்கு அடுத்த நம்பர் 2 அதிகமாக இருக்கும். இந்த எக்ஸ்லேருந்து நீங்கள் பாருங்கள், இல்லை இதுலேருந்து கூட நீங்கள் பார்க்கலாம். இதுலேருந்துனா 2வது நம்பர் இருக்கா, 2வது நம்பர்லேருந்து அதுக்கு அடுத்த நம்பர் 3ஆம் நம்பர் எப்படி இருக்கும், 2வது நம்பர்லேருந்து 1 அதிகமாக இருக்கும். அப்போ x + 1 + 1 இது 2வது நம்பரு, இது கூட 1 அதிகமாக இருக்கும். அப்போ இது 2த்தையும் கூட்டணும் அப்படின்னா x + 2, அதெல்லாம் நான் இங்கே போட்டிருக்கேன், ஓகேங்களா. அப்போ அடுத்தடுத்த 3 முழுக்கள் என்னென்னா x + 1 x + 2, ஓகேங்களா. இப்போ இந்த நம்பர் கூட கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க 2, 3, 4ஆல் பெருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்பர் கூட 2 பெருக்கணும், அடுத்த நம்பர் கூட 3 பெருக்கணும், அடுத்த நம்பர் கூட 4ஆல் பெருக்க சொல்லி 3த்தையும் கூட்ட சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ நான் கீழே பெருக்கி போட்டிருக்கேன். எக்ஸ் கூட 2 பெருக்கி 2x, இந்த எக்ஸ் கூட இந்த 2 பெருக்கி 2xன்னு போட்டிருக்கேன். இந்த 3 கூட x + 1 பெருக்கணும், ஏன்னா இதில் 2 டேர்ம் இருக்குது. எக்ஸ் ஒரு வேரியபிள் டேர்மும் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. அப்போ இது ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு இது வெளியில் 3ன்னு போட்டிருக்கேன். அப்போ இதை கூட 4 பெருக்கணும், 3வது நம்பர் கூட 4 பெருக்கணும். இப்போ 4 × x + 2. இப்போ அனைத்தையும் கூட்டுருக்கேன். கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க அனைத்தையும் கூட்டினா உங்களுக்கு 83 கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இந்த 3த்தையும் நம்ம கூட்டணும். இந்த 3த்தையும் நடுவில் ப்ளஸ் போட வேண்டியது தான், ஓகேங்களா. அதை இங்கே ப்ளஸ் போட்டுருக்காங்க. 2x + 3 × x + 1 + 4 × x + 2. இது 3த்தையும் கூட்டினா என்ன கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க, 83 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவல் நம்ம போடணும், ஈக்குவல் போட்டு 83 போடணும். இப்போது இந்த 3 உள்ளே கொண்டு போயிடணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே. இந்த 2x அப்படி வச்சுங்க, இந்த 3 இந்த உள்ளே போச்சுன்னா 3x, ஏன்னா இது 2 பெருக்கிட்டு இருக்குது. 3 × x 3x, 3 × 1 3, 3 1ஆல் பெருக்கினா 3, இந்த நடுவில் இந்த ப்ளஸ் வந்துடும். அடுத்து இந்த 4x கூட பெருக்கினா 4x, 4 2ஆல் பெருக்கினா 4 2 8, இந்த நடுவில் இந்த ப்ளஸ் வந்துடும், ஈக்குவல் டு 83. இப்போ எக்ஸ்லாம் எல்லாமே ப்ளஸ் வேல்யூஸாக தான் இருக்குது. இப்போ எக்ஸ்லாம் இங்கே ஒரு 2x, இங்கே ஒரு 3x, இங்கே ஒரு 4x, இது எல்லாத்தையும் கொடுங்க. 4 3 7, 7 2 9, 9x. அடுத்து நம்பர்லாம் தனியாக கூட்டுங்க. 8, இங்கே ஒரு 3, 8 3 11, ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 83. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 3 நம்பர் கண்டுபிடிக்கணும், அதுக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம அதை கண்டுபிடிக்கலாம்.
அப்போ 9x மட்டும் இங்கே வச்சுட்டு 11 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, -11 ஆகிடும். 83லேருந்து 11 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 72. இங்கே 9x இருக்குது. 9 வந்து எக்ஸ் கூட பெருக்கிட்டு இருக்குது. நமக்கு எக்ஸோட வேல்யூ தேவைன்னா இந்த 9 அந்த பக்கம் வகுத்தலில் கொண்டு போயிடணும். இப்போ கொண்டு போயிட்டோம்னா 72 9ஆல் வகுத்தோம் அப்படின்னா 8 9 72. ஓகேங்களா? இதான் ஆன்சர். எக்ஸோட வேல்யூ இது. இதான் வந்து முதல் நம்பர். எக்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய வேல்யூ 8. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல 8 போடுங்க. 8 + 1 9. இப்போ இந்த 8க்கு பதிலாக இங்கே ஒரு 8 போடுங்க. இந்த எக்ஸுக்கு பதிலாக 8 போடுங்க. 8 + 2 10. அப்போ 3 அடுத்தடுத்த 3 முழுக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 8 9 10. ஓகேங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? செம்ம இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். கீதா மற்றும் ராணி முறையே கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளில் செல்கின்றனர். இருவருக்கும் இடையே ஏற்படும் கோண அளவு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது நடு மையம்னு வச்சுக்கோங்க. இது கிழக்கு பக்கம், இது மேற்கு பக்கம். ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க? கீதா மற்றும் ராணி முறையே கிழக்கு மற்றும் மேற்கு திசையில் செல்கின்றனர். கீதா வந்து கிழக்கு திசையில் செல்றா, இப்படி. இது கீதா. ஓகேங்களா? அடுத்தது ராணி வந்து மேற்கு திசை, கிழக்கு ஆப்போசிட்டு மேற்கு திசை. இங்கே ராணி செல்கிறாள். ஓகேங்களா? இருவருக்கும் இடையே ஏற்படும் கோணம் இது எத்தனை டிகிரின்னு கேட்டிருக்காங்க. அந்த கோண அளவு இப்படி நேராக கோடு வந்துச்சுன்னா இது எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஓகேங்களா? நீங்கள் பாகைமானியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. 8th 9th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேயே இப்போ வந்துடுச்சு பாகைமானி. 5thலேயே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பாகைமானியை கூட நீங்கள் பாருங்கள், அதில் அளவு இப்படி நீட்டு இருக்கிற அளவு 180 டிகிரின்னு இருக்கும். பாகைமானி இப்படி இருக்கும் பாருங்கள். அந்த இப்படி வந்துச்சுன்னா இதில் பாதி அளவு 180 பாதி 90 டிகிரி. இது 0 டிகிரி, இது 180, இது 90 டிகிரியாக இருக்கும். இங்கேருந்து கோடு லைனாக போட்டிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அளவுகள் கொடுத்து இதில் 90ல் பாதி 45 டிகிரி, இங்கே 135 டிகிரி வரும். ஓகேங்களா? ஏன்னா 90க்கு 180க்கு நடுவில் 135 டிகிரி. அப்போ இது வந்து நேர்கோணம்னு சொல்லுவாங்க. இப்படி நேராக இருக்குது பாருங்கள். 0 டிகிரிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் உள்ள கோண அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி தான். அவங்க கோண அளவு தான் கேட்டிருக்காங்க. அதுவே வேறு மாதிரி கூட கேட்கலாம். எப்படி அப்படின்னா கீதா வந்து கிழக்கு திசையில் செல்றா. இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. அதே மாதிரி ராணி வந்து வடக்கு திசையில் செல்கிறாள். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதனுடைய கோண அளவு என்னென்னு கேட்டாங்கன்னா இது என்ன கோண அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், செங்கோணம் தான். ஓகேங்களா? 90 டிகிரி. இது 90 டிகிரின்னு சொல்லணும். ஆனால் இது வந்து நேராக ஆப்போசிட் சைடாக அவங்க போகிறாங்க, கிழக்கு மேற்காக போகிறதுனால இது வந்து 180 டிகிரி தான் சொல்லணும் கோண அளவு. ஓகேங்களா? ஈஸியானது தான். இப்போ சொல்கிறேன் பாருங்கள். என்ன அப்படின்னா கோண அளவுகள் எப்படிலாம் இருந்தால் எத்தனை டிகிரி அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி நேராக இருந்ததுன்னா இது 0 டிகிரி, இது 180 டிகிரி. இப்படி நேராக போட்டோம், இதில் பாதி அப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இது 90 டிகிரி, இதில் பாதி 45. 0க்கும் 90க்கும் நடுவில் 45 டிகிரி, 90க்கு 180க்கு நடுவில் 135 டிகிரி. ஏன்னா இது கூட 45 கூட்டிக்கணும். அப்புறம் 90 டிகிரி கீழே 90 டிகிரிக்கு ஆப்போசிட் வந்து 270 டிகிரி சொல்லணும். இங்கே திருப்பி ஒரு முழு சுற்று இப்படி சுற்றி வந்துடுச்சு அப்படின்னா இங்கே 360 டிகிரி. இல்லை, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வட்டத்தில் அமையும் கோணம் எத்தனை டிகிரி அப்படின்னு கேட்டால் 360 டிகிரின்னு சொல்லணும். ஏன்னா இது அடிக்கடி வந்து இது மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதையும் பார்த்துக்கோங்க. இந்த டிகிரி எப்படி வந்ததுன்னா படம் எப்படி இருந்துச்சுன்னா அது எத்தனை டிகிரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்து இந்த 2 சம்மில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.